ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்டைலில் ஒரு பருப்பு சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அது கூட மஞ்சத்தூள், பெருங்காயம், ஜீரக மிளகு, 2-3 பூண்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். அதுவும் 2 பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு வணக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளையும் அது கூடவே போட்டு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. அந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு, சாம்பார் தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு கூடயே இந்த காய்கறிகளையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கொதி காயெல்லாம் வெந்து வரும் பொழுது புளி கரைசல் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் அடங்கினவுடனே கொஞ்சமாக துருவின தேங்காய், ஒரு துண்டு வெல்லம் போட்டுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு நான் வடகம் யூஸ் பண்ணேன், நீங்களும் இருந்தால் அது மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்குனா சூப்பரான சுவையான பருப்பு சாம்பார் ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.